Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய boat neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் main fabricம் lining clothம் கட் பண்ணி வச்சிருக்கேன். lining cloth உடைய length வந்து 14 inches. shoulder வந்து 7 inches. armhole 7 inches. 36 ல கால் பாகம் 9 inches plus 1.5 inches margin சேர்த்து chest அளவு வந்து 10.5 inches எடுத்துக்கலாம். இடுப்பளவு வந்து 10 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். next neck draw பண்ண போறோம். neckline உடைய width வந்து 4 inches, neckline உடைய length வந்து 3.5 inchesக்கு ஒரு box மாதிரி draw பண்ணிக்கலாம். இதில் ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்லைனுடைய டோட்டல் லென்த் வந்து 11.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம், பட் கீழே நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி இன்ச் டேப்பை பாதியாக மடிச்சுட்டு கரெக்டாக சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்கை 4 இன்ச்சு நீளத்துக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ண பிறகு இந்த ஷேப்பில் இப்போ நம்ம வந்து டிசைன் ட்ரா பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம வந்து டிசைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ ட்ரா பண்ண இந்த டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு சைடுமே டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த பேப்பர் பேஸ்டிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டராக மார்க் பண்ணிவிட்டு பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்துடைய சென்டரும் இந்த பேப்பர் பேஸ்டிங்குடைய சென்டரும் வச்சு கரெக்டாக வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்டராக பார்த்து அலைன் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ண பிறகு இந்த ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம தச்சுக்கிட்டே வரலாம். நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்ச பிறகு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம உள் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம தச்ச அந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்ப போகிறோம். அந்த கார்னர்ஸ், அந்த எட்ஜஸ், ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கத்திரிக்கோல் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு பென்சிலை வச்சோ நல்லா ஷார்ப்பாக நம்ம அந்த டிசைனை கரெக்டாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஓரத்தையில் அடிச்சுக்கிட்டு வரலாம். அந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜஸை கரெக்டாக நல்லா அழகாக எடுத்து விட்டு இந்த மாதிரி ஓரத்தையில் தைச்சோன்னா தான் ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா அழகாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஓரத்தையல் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து 4 பக்கமும் தைச்சிக்கிட்டே வரலாம். தைக்கும்போது லைனிங் கிளாத்தை கையால் சரி பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம 4 சைடும் தச்சு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டாட்ஸ் பிடிக்கிறோம். ப்ளவுஸை பாதியாக மடிச்சுட்டு 2 சைடையும் 4 இன்ச்சு நீளத்துக்கு டாட்ஸ் பிடிக்கிறோம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டுக்கு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம்.
இதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு ப்ளவுஸை இந்த பெல்ட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸுடைய பேக் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேலேயே இன்னொரு தையலும் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டோன்னா பேக் பார்ட் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து மேலே எழும்பாது. இப்போ இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸு, அது இந்த மாதிரி மடித்து ரிப்பன் மாதிரி தச்சுக்க போகிறோம். 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து அதை அந்த மாதிரி மடிச்சுட்டு ரிப்பன் மாதிரி தச்சுக்கிட்டே வரோம். இப்போ இதை வந்து 1.5 இன்ச் நீளத்தில் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ப்ளவுஸை வச்சு இந்த நியூஸ் பேப்பரில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பேப்பரும் ப்ளவுஸும் நல்லா ஈவனாக கரெக்டாக இருக்கும். வச்சு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு மார்க்கர்லேயோ இல்லை பென்சிலை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண பிறகு அவுட்டர் சைடு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிங்க் கலர் சரியாக தெரியல, அதனால் நான் வந்து அந்த பிங்க் கலர் மேலேயே இந்த வயலட் கலர் மார்க்கர் வச்சு கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே இந்த பீசஸ் இந்த மாதிரி பாதியாக மடித்து ஈவனாக கேப் விட்டு தச்சுக்கிட்டே வரப்போகிறோம். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டுட்ருக்கேன். அந்த கட் பண்ண பீசஸை பாதியாக மடித்து ஈவன் கேப்பில் இந்த மாதிரி நம்ம அந்த லைனை சுற்றி தச்சுக்கிட்டே வரோம். பாருங்கள், நம்ம அந்த ட்ரா பண்ண லைன் மேலேயே ஈவனாக நம்ம தச்சுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறோம். கரெக்டாக சென்டர் பார்த்து அலைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. பின் பண்ண பிறகு இப்போ இதை வச்சு நம்ம தச்சுக்கிட்டே வரலாம் சுற்றி. பின் பண்ணிவிட்டு தைச்சோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தச்சுக்கிட்டு வரோம். இப்போ தைச்ச பிறகு பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நியூஸ் பேப்பரை நம்ம கிழிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு போ ரெடி பண்ண போகிறோம். இது வந்து 2.5 இன்ச்சு அகலத்தில் 5 இன்ச்சு நீளத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பாதியாக மடித்து 4 பக்கமும் சுற்றி தச்சுக்கிட்டு வரோம். தச்ச பிறகு கார்னர்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு சென்டராக சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த ஹோலில் நம்ம தைச்ச இந்த துணியை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்புறோம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பினோன்னா நம்ம தைச்ச தையலெல்லாம் உள்பக்கம் போயிடும். எக்ஸஸ் இருக்கிற பிசுரெல்லாம் வெளியில் தெரியாது. அதனால் இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்புறோம். கார்னர்ஸ்லாம் நல்லா அழகாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், ஒரு பின்னுடைய ஹெல்ப் மூலமாக கார்னர்ஸ்லாம் அழகாக எடுத்து விட்டாச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம ஓரத்தையல் அடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை கரெக்டாக பாதியாக மடிச்சுட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துல ஊசி நூல் வச்சு ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு பூ கட்டுறப்போல் கட்டிட்டோன்னா நமக்கு போ மாதிரி அழகாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த போக்கு கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறோம். இது வந்து 2 இன்ச்சு நீளம், 2 இன்ச்சு அகலத்தில் ஒரு 2 பீசஸ் கட் பண்ணிவிட்டு கோல்டு கலர் ரோப்பில் நம்ம இந்த ஹேங்கிங்ஸை ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம தச்ச அந்த ரோப்பை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம தச்ச அந்த ரோப்பை மிஷினில் வச்சு தச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த போவை ஊசி நூல் வச்சு கையால் தச்சுக்கலாம். அந்த போக்கு சென்டரில் கோல்டு பீட்ஸ் வச்சு நான் தைக்கிறேன். நான் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஏதாவது குந்தன் மாதிரி கூட வாங்கி வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான போட் நெக் ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் சின்ன சின்ன பீசஸ்ஸு அதுக்கு இடையில் கோல்டு கலர் பீட்ஸோ இல்லை க்ரீன் கலர் பீட்ஸோ கூட வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து இப்படியே ப்ளெயினாக விட்டுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.